ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, விநாயகர் சதுர்த்தியோட 4வது நாள் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்மளோட 2 வெரைட்டி என்னென்னா, தாளிச்ச சாதம், இனிப்பு சுயம், பருப்பு இனிப்பு சுயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான 2 ரெசிபி மட்டும்தாங்க செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பை நல்லா 2 விசில் மட்டும் வேக வச்சுட்டு, இந்த மாதிரி கையில் நசுக்கனா உடையிற மாதிரி மட்டும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேந்துடக்கூடாது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3-4 ஏலக்காயை சர்க்கரையோட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு பருப்புக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நீங்கள் கையில் உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை வர மாதிரி பதத்துக்கு பார்த்துக்கோங்க. ரொம்பவும் சர்க்கரையாவோ தண்ணியாவோ சேர்ந்துடுச்சுன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். பாருங்கள், உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி நல்லா உருண்டு வருது இல்லை, இது கரெக்டான பதம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேட்டருக்கு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம 2 ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மைதா மாவு மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பேட்டருக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலரும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியோட அளவு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு சுயம் எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சுயம் உடஞ்சி போயிடும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒவ்வொரு உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு சுயமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சுயம் போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சிரும், உள்ளே வேகாது. இப்போது நம்ம எல்லா சுயத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா பொறுமையாக மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் திருப்பி விட்டு பொறுமையாக உடையாமல் களையாமல் நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எல்லா சுயத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு. நம்மளோட சுயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது தயிர் சாதத்துக்கு தாளிக்க 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து 3யும் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கோமல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதங்கட்டுங்க. எண்ணெயில் வதங்கும் போது பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தலைகளை எண்ணெயிலே போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்போ அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ 2 கொப்பு தயிர் சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட தாளிப்பை இதிலேயே சேர்த்துக்கலாம். எல்லா தாளிப்பையும் எடுத்து சேர்த்தனதுக்கு அப்புறமா நம்ம தயிரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக சேர்த்தாச்சு. இப்போது நல்லா மென்மையாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி நம்மளோட விநாயகர் சதுர்த்தி 4வது நாள் ஸ்பெஷலுக்கு தாளித்த தயிர் சாப்பாடும் இனிப்பு சுயமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.